பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சுக்கலாம். இது வந்து சூடான சாதத்து கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கருக்கு 1/2 கப்போல துவரம்பருப்பு, ஒரு 1/4 கப்போல பச்சை பயிறு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் 4 விசில் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கரண்டிலே எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உள்ள எண்ணெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உள்ள கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடுறத காட்டில் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன். தட்டிட்டு அதையும் போட்டு எல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி, கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் போட்டு அதையும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கட் பண்ண ஒரு தக்காளியும் போட்டு எல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க. இது பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றலை, நான் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா இது வெந்திருக்கு. இப்போ இதுக்கு வேவிச்சு வச்ச இந்த குக்கரில் துவரம்பருப்பையும் பச்சை பயிரையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது வீட்டில் அரைச்சது, காரமாக இருக்குன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனோட தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கருக்கு ஒரு 1/2 கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு அந்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் புளி கரைச்சி தண்ணியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கும். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் போட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். இது சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷில்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.